मेहता का उल्टा चश्मा। சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை. அது என்ன ஆசைப்பா? ஏணி மேல ஏறுறதா? அட அது இல்ல, பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசை. ஓ அப்படியா? நல்லது. இதுல நான் 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம், நேர்மையான வழி கடினமா இருக்கும், ஆனா கடைசியில எப்பவுமே நல்லதா முடியும். அப்புறம் ரெண்டாவதுங்க மாமா, அந்த சிப்ஸ் பாக்கெட்ல 80% காத்து தான் இருக்கு, ஆனா 80% டிஸ்கவுண்ட் ஏன் இல்ல? டப்பு டப்பு, ஏ டப்பு நில்லு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற மாமாவோட கட்ட விரல் ஏனுங்க டப்போடப்பா. சோடி என்ன பீமண்ண, என்ற மாமனார உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இந்த ஜுரம் மாத்திரையை சாப்பிடுங்க. ஆனா எனக்கு தான் ஜுரமே இல்லையே. Precaution is better than cure. இன்னைக்கு இல்ல, ஆனா நாளைக்கு வரலாம். முதல்ல இதை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எல்லாரும் சைடுல ஒதுக்கி போங்க. உங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். உங்க கிட்னில பிரச்சனை இருக்கு. இல்ல இல்ல, என் கிட்னில பிரச்சனை எதுவும் இல்ல. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பிரச்சனை வரலாம். Precaution is better than cure. கிளம்பலாம். ஆமா, டாக்டர் சார் எங்கிட்ட இருக்கிறாரு? டாக்டர் சார், டாக்டர் சார், எங்க அம்மாவோட கட்டவரல் அடிபட்டு இருக்கு. பாருங்க, கட்டவரல் எப்படி செவந்து போயிருக்குன்னு பாருங்க. டேய், நான் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா, அதனால என் கட்ட விரல் சகப்பா இருக்கு. அத சொல்றதுக்குள்ள என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களே. இன்னைக்கு வேணா கட்ட விரலுக்கு எதுவும் ஆகாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு ஆயிட்டா precaution is better than cure. நான் இப்ப இதுக்கு ஒரு கட்டு போட்டுடுறேன். கட்ட விரல இப்ப பாருங்க. கைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உடம்பு முழுக்க இப்ப நான் ஒரு கட்டு போட்டு விடுறேன். Precaution is better than cure. அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் மாமாவோட நல்லதுக்கு தானே சொல்றாங்க. கட்டு போட்டதுக்கு 10 ரூபாய், இதுக்கு மேல 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். அட என்னங்கப்பா நீங்க? வா மகனே போலாம்.
யானுங்க மாமா நீங்க கட்டை போட்டதும் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அங்க பாருங்க உங்க டிவில காட்டுறாங்க. இன்றைய முக்கியமான செய்தி, மியூசியம்ல வச்சிருந்த மம்மிய காணோம். போலீஸ் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்கள அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. கட்டு போட்டிருக்கு. அப்ப இதான் மம்மி. அட என்ன பண்றீங்க? என்ன இது? என்னோட நெத்தியில அடிபட்டுருச்சு, அதான் கட்டு போட்டிருக்கு. அந்த திருடனுங்க மம்மியை தூக்கிட்டு போறானுங்க. வாங்க பிடிக்கலாம். தப்பா நினைச்சு கூட்டிட்டு போறீங்க. ஒருவேளை கன்ஃபியூஷன்ல அவங்க நம்மள ஜெயில போட்டுற போறாங்க. ஐடியா, டிஎம் சார் வந்துட்டாரு. அட, இவங்க நம்ம கண்ண மண்ணை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அடி ஹத்தி நான் கீழே விழுந்துற போல இருக்கேன். என்ன காப்பாத்துங்க. தயானி, அப்பா அப்பா பாத்து, அப்பா பாத்து. இனிமே நான் என் பிள்ளைங்க கிட்ட சொல்லிக்கலாம். அதாவது நான் வாழ்க்கையில நிறைய அடிபட்டு தான் முன்னுக்கு வந்தேன்னு அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும்ல. தயவு செஞ்சு என் கையை விட்டுருங்க, கை உடைஞ்சிரும் போல இருக்கு. அட, இந்த பாம்பு எங்க இருந்து வந்துச்சு? அடையன்று தப்பிச்சா நான் கலக்கிட்ட கண்ணே. அட, இது ஒரு பொம்மை பாம்பு. அவங்கள புடிங்க. அடடா, இந்த வீல் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமா சேட்டாலால், இப்ப என்ன பண்றது? நீனா நில்லு நில்லு. பானா பாத்தியாங்க? மானா மம்மி அது. மியூசியம்ல இருந்த மம்மிய நாம 2 பேரும் திருடிட்டோம். இன்னொரு மம்மியை திருடிட்டு வந்து நம்ம 2 பேரும் டபுளா பணத்தை சம்பாதிக்கலாம். யோனா என்ன யோசிக்கிற? தூணா நம்ம தூக்கிடுவோம். நல்ல வேலை ஜெட்டியா, என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்ட. சரி வா, வீட்டுக்கு போலாம். பேனா பேசுற மம்மி. டானா டபுள் இல்ல, டீனா ட்ரிபிள் மடங்கு பணம் கிடைக்கும் இத கடத்தனா. ஏய், யார் நீங்க? மம்மி கிம்மிங்கிறீங்க, டபுள் ட்ரிபிள்ங்கிறீங்க. அட, அவங்க தாத்தாவை அலிகா தூக்கிட்டு போறாங்க. விடுங்க. சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. என்ன விடுங்க.
ஆனா அவங்களால பூனா பிடிக்க முடியாது. மேனா மேல இருக்கிற ஆனா ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. तारक मेहता का उल्टा चश्मा।